இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற அவையிலே பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் இந்தியாவில் ஒரு மாநிலமே சனாதன தர்மத்திற்கு எதிர்ப்பு அடையாளமாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியது சாஸ்வதமான உண்மை. ஏனென்றால் ஆதிகாலம் தொட்டே தமிழ்நாடு சனாதன தர்மத்திற்கு அப்பால் தான் இருந்து வருகிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே சனாதன தர்மத்துக்கு அப்பாற்பட்டது தான். அது விவாதத்துக்குரியது. ஆரியர்கள் வருகைக்கு முன்பு இங்கே தென் தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவிலே முழுக்க முழுக்க குலதெய்வ வழிபாடு என்கின்ற வீர வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் இருந்து வந்தது. அதற்கும் சனாதன தர்மத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அந்த ஹீரோ வர்ஷிப் என்கின்ற குலதெய்வ வழிபாடு, ஞான வழிபாடு, இயற்கை வழிபாடு என்பது முற்றிலும் மக்கள் வாழ்வியலோடு தொடர்புடையது. சனாதன தர்மம் என்னால் என்ன என்று பல்வேறு கருத்துக்களை அவர்களே குழப்பமாக சொல்கிறார்கள். கவர்னர் ஆரியன் ரவியாகிய ஆரியன் ரவி சொல்கிறார், கடவுள் தான் படைத்த எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதுதான் சனாதன தர்மம். உனக்குள் நான், எனக்குள் நீ என்பதுதான் சனாதன தர்மம் என்று சொல்கிறார். மகாத்மா காந்தியடிகள் 1947 அரிஜன் ஏட்டிலே தன்னுடைய அரிஜன் ஏட்டிலே எழுதியதில் எந்த தத்துவங்கள் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவை யாவும் சனாதன தர்மம் என்று சொல்கிறார். இதெல்லாம் சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக அவர்கள் சொல்வது. ஆனால் சனாதன தர்மத்துக்கு ஆதென்டிகேட்டாக உத்தரவாதமாக உள்ளவர் சொல்ல வேண்டுமல்லவா? காஞ்சி காமகோடி பீடாதிபதி சந்திரசேகர சுவாமிகள், அந்த காஞ்சி மடத்தினுடைய 68வது அதிபதி சொல்கிறார், வர்ணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மத்துக்கு அடிப்படை என்று சொல்கிறார் தன்னுடைய தெய்வத்தின் குரல் மூலம். வர்ணாசிரம தர்மம் தான் அடிப்படை என்னும் பொழுதே அது தமிழர்களுக்கு எதிரானதாக மாறிவிடுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் வள்ளுவர். வள்ளுவரிலிருந்து வள்ளலார் வரைக்கும் பார்த்தால் கூட மதித்த சமய சாதி வழக்கமெல்லாம் மாயட்டும், வர்ணாசிரம தர்மம் வீழட்டும் என்பது போல பாடியிருக்கிறார். ஆக வள்ளுவர் முதல் வள்ளலார் வரை, இடையிலே சித்தர்கள் வேறு இருக்கிறார்கள். சித்தர்களை பொறுத்தவரையிலே சாதி சமய பேதம் சொல்கின்ற வர்ணாசிரம தர்மத்துக்கு முற்றிலும் அப்பாற்பட்டவர்கள் என்பது அவர்கள் பாடலிலே தெரியும். பாரதி இந்த மண்ணிலே பிறந்தால் யாருமே வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து தான் ஆக வேண்டும். பார்ப்பன குலத்திலே பிறந்திருந்தாலும் பாரதி வர்ணாசிரம தர்மம் என்கின்ற சாதி மத பேதம் அவிவேகம் என்று சொல்கிறார். அவிவேகம் என்றால் அறிவற்றது என்று சொல்கிறார். ஆக இந்த மண்ணில் பிறந்தால், தமிழ்நாட்டில் இருந்தால் யாரும் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து தான் ஆக வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தை தழுவிய சனாதன தர்மத்தை எதிர்த்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் மரபு. அதிலும் குறிப்பாக நீண்ட நெடிய பாரம்பரியம். இங்கே வர்ணாசிரமத்தை எதிர்த்து தான் சமணமும் புத்த மதமும் வட இந்தியாவிலே தோன்றியது. வர்ணாசிரம தர்மத்தை, அதாவது சனாதன தர்மத்தை எதிர்த்து தான் வட மாநிலங்களிலே பௌத்த மதமும் சமண மதமும் தோன்றியது. அந்த இரு சமயங்களும் தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் இருந்தது. அதுவே இங்கு வர்ணாசிரம தர்மத்துக்கு சனாதனத்திற்கு எதிர்ப்பு இருந்தது, அது எதிர்ப்பின் அடையாளமாக இருந்தது என்பதற்கு சான்று. அந்த சமண பௌத்த மத வழிபாட்டுக்கு பின்பு சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாட்டுக்கு பின்பு திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் தாக்குதல் இங்கே அதிகம். திராவிட இயக்கத்தின் பொருட்டு, திராவிட இயக்கத்தின் முதன்மையாக சொல்லப்படுகின்ற கருத்தாவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு அடிப்படையிலே வர்ணாசிரம தர்மம் என்பது சாதிக்கோரி நீதியாக இருப்பதால் அதை மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் அதன் முதன்மையான நோக்கம். ஆகவே திராவிட இயக்கங்கள் வேரூன்றியுள்ள இந்த கடந்த நூற்றாண்டு காலத்திலே முற்றிலுமாக இங்கு சனாதன தர்மம் இல்லாமல் அழித்தொழிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். இந்து மதத்தை நம்புகின்றவர்களாக இருந்தாலும் சரி, கடவுள் பக்தர்களாக இங்கே இருந்தாலும் சரி, நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அல்லவா, கல்லே பரவினது அல்லாமல் நெல் உகுத்து பரவும் கடவுளும் இலவே என்று சொன்னால் அல்லவா மாங்குடி மருதனார். அதை போன்று இங்கு இருக்கின்ற தெய்வம் என்பது சனாதன தெய்வம் அல்ல. சனாதன தெய்வங்களுக்கு இங்கே இடமில்லை, சனாதன சாஸ்திரங்களுக்கு இங்கே இடமில்லை, சனாதன வேத மரபுகளுக்கு இடமில்லை, சனாதன மதத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு இடமில்லை, சனாதன வழிபாட்டு முறைக்கு இடமில்லை என்ற அளவிலே 90 விழுக்காடு மக்கள் குலதெய்வ வழிபாட்டையும் சனாதன மதம் என்று கருதப்படுகின்ற சைவ வைணவம் என்பது இயற்கையாகவே தோன்றிய மதம். அந்த சைவம் வைணவம் என்கிற தத்துவங்கள் சனாதன தர்மத்துக்கு அப்பாற்பட்டவை. பிற்காலத்திலே சைவ வழிபாட்டையும் லிங்க வழிபாட்டையும் ருத்ர வழிபாட்டையும் சைவ வழிபாட்டையும் ஒருங்கிணைத்து விட்டார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற சுத்த சைவ மரபும் வைணவம் என்கின்ற மாலிய மரபும் அங்கு வட இந்தியாவில் உள்ள மரபை விட மாறுபட்டது. இங்குள்ள கோயில் ஆகமங்கள் என்பவை மாறுபட்டவை.
இங்குள்ள வழிபாட்டு முறை மாறுபட்டவை. எவ்விதத்தில் பார்த்தாலும் சமய அடிப்படையிலோ வாழ்வியல் அடிப்படையிலோ அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, சனாதன தர்மம் என்பது வாழ்வியல், சனாதன தர்மம் என்பது அறிவியல், சனாதன தர்மம் என்பது தத்துவம், நிலையான தத்துவம், சனாதன தர்மம் என்பது எட்டர்னல் லா, அதாவது நீடித்த சட்டம். ஆக சட்டமாக எடுத்தாலும், சமயமாக எடுத்தாலும், தத்துவமாக எடுத்தாலும், வாழ்வியலாக எடுத்தாலும், அறிவியலாக எடுத்தாலும் சனாதனத்திற்கு இங்கு நீண்ட நெடிய காலம் மரபு இல்லை. ஆதி பொது உடைமை நிலவிய தமிழ் சமுதாயத்தில் இருந்து மன்னராட்சி நில உடைமை ஆட்சி நிலவிய அந்த குலதெய்வ வழிபாட்டு காலம் முதல் சித்தர்கள் காலம், திராவிட இயக்க காலம், பகுத்தறிவு காலம் என்று தொடர்ச்சியாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு சனாதன எதிர்ப்பின் அடையாளமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்பதுதான் உண்மை, அறிவிக்கப்பட்ட உண்மை. இந்த 1000 ஆண்டு காலமாக தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பில் இருந்தது தான் உண்மை. இங்கு மட்டுமல்ல, நான் சொன்னது போல சமண பௌத்த மதமே சனாதனத்திற்கு எதிரானது. ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழர் பூமியாக, நாகர்கள் பூமியாக இருந்ததை அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதுமே சனாதனத்துக்கு இடமில்லை. ஆரியர்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக இங்கு வரும் முன்பு இங்கு சனாதன தர்மத்துக்கு இடமே இல்லை. அம்பேத்கர் கூட அவர் காலத்தில் முதலிலே இந்த சனாதன தர்மத்தை தான் எதிர்த்தார். 1923 பம்பாய் மாகாண சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள், கிணறுகள் பொது இடங்களிலே தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையலாம் என்று. அதனை 1924 மகத்து நகராட்சி தடை செய்கிறது. உடனே மகத்தில் உள்ள அந்த சவுதார் குளத்திலே இறங்கி நீர் எடுப்பதற்கு அம்பேத்கர் செல்கிறார். அதை எடுத்து சென்ற பின்பு அவர் நடத்திய போராட்டம் என்பது மனு தர்மத்தை, மனுஸ்மிருதியை எரித்த ஒரு போராட்டம் தான். மனுஸ்மிருதியை அவர் எரித்தார். அதற்காகவே ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். இதே இந்த மாதத்திலே 25ஆம் தேதியிலே அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். மனுஸ்மிருதியை ஒரு சின்ன குழி தோண்டி, ஒரு சவக்குழி தோண்டி, அந்த சவக்குழியிலே மரக்கட்டைகளை போட்டு அந்த மனுஸ்மிருதியை எரித்தார். ஆக இந்த மண் மட்டுமல்லாது இந்தியாவே சனாதனத்துக்கு எதிரானது. எங்கோ உள்ள தத்துவத்தை, எங்கிருந்து வந்த இறக்குமதி தத்துவத்தை, ஆரிய பார்ப்பனிய தத்துவத்தை இவர்கள் கை கொண்டு அதை எல்லோர் முன்னாலும் திணிப்பதற்கு முயல்கிறார்கள். உண்மையான தமிழ்நாட்டின் அடையாளம், இந்தியாவின் அடையாளம் என்பது சனாதன எதிர்ப்பு தான் என்பது உறுதியாகிறது.